ஆதாரம் இல்லாம இந்த கேஸை மறுபரிசீலனை பண்ண சொன்னாலும் விசாரணைக்கு வர சொல்லி அந்த கருணாவுக்கும் கோர்ட் நோட்டீஸ் அனுப்புமே. எபிசோடில் பார்த்தீங்கன்னா அபியை பார்க்குறதுக்கு வெற்றியும் கருணாவும் ஜெயிலுக்கு வராங்க. அபியை பார்க்க யார் யார் வந்திருக்காங்கன்னு விசிட்டர் நோட்டில் இருக்க நேம் லிஸ்ட்டை செக் பண்ணுறாங்க. அபிக்கிட்ட போய் மாணிக்கம் வந்து எதுக்கு உன்னை பார்க்க வந்தா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அபி அவங்கக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அடுத்து லாயர் அபியை பார்க்க வராங்க. அபி லாயர்கிட்ட நடந்து எல்லா உண்மையுமே வந்து சொல்லிடுறாங்க. கருணாவுக்கு எதிராக என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, என்னை பரோலில் எடுக்கிறதுக்கு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போதைக்கு கேஸை அப்பீல் பண்ணால் சுடருக்கும் என் அண்ணனுக்கும் கருணாவால் பிரச்சனை வரும். அதனால் நான் பரோலில் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு எதிராக ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு லாயர்கிட்ட அபி சொல்கிறாங்க. நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு லாயர் அபிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நாளைக்கான ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா சண்முகமும் நம்ம சுடரும் அபியை பார்க்குறதுக்கு ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. சுடர் அவங்க அம்மா கிட்ட லாயர் வந்து நல்ல லாயர், சீக்கிரமாக உன்னை வெளியில் எடுத்துருவாங்க, நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமாக சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சுடர் அபிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க.